Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா stringல இருக்கக்கூடிய ஒரு particular character நம்ம வந்துட்டு எப்படி replace பண்றது அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அதுக்கு நம்ம எப்படி நம்ம பைத்தான்ல கோட் பண்ணனும் அப்படினு தான் நம்ம பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு எப்படி நாம கவுண்ட் பண்றது அதுக்கு நம்ம பைத்தான்ல எப்படி நம்ம கோட் போடுறது அப்படி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நாம ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல எத்தனை வேர்டு இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பைத்தான் கோட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இதில் எத்தனை வேர்டு இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட், இது வந்து செகண்ட் வேர்ட். ஸோ அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்ல 2 வேர்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ அடுத்து வந்துட்டு வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ பைத்தான் ஃபார் டாட்லர்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து தரலாம். ஸோ பைத்தான் ஃபார் டாட்லர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சொல்லணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட், இது வந்து செகண்ட் வேர்ட், இது வந்து தேர்ட் வேர்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை வேர்டு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து நம்ம பைத்தான் கூட கரெக்டாக சொல்லணும். ஸோ இப்போ இந்த கான்செப்டை நம்ம வந்துட்டு எப்படி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன தரேன் அப்படின்னா ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நான் வந்து தரேன், கொடுத்துட்டு என்டர் தரேன். ஸோ என்டர் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து கரெக்டாக என்னோட ப்ரோக்ராம் வந்து சொல்லிடுச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துல எப்படி நாம் இந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா STR1 நான் வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்கிக்கிறேன். அதாவது இந்த ஹாப்பி லேர்னிங் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஹாப்பி லேர்னிங் வந்து எனக்கு இந்த STR1 தான் போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக இந்த இன்புட் ஆஃப் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டல் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நான் வந்துட்டு 1 அப்படின்னு நான் பை டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரு நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்து ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் 1ஓட லென்த் என்னன்னு பார்க்கும். ஸோ ஸ்ட்ரிங் 1ஓட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம மேனுவலாக கவுண்ட் பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா ஸோ லென்த் வந்து 14. ஸோ இந்த 14 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும், அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு 14 இருக்கும். ஸோ இப்போ 14க்கு நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து எடுப்போம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு 0லேருந்து 13 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த இடத்துல டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்கா தியரட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம 2 வேர்டு நம்ம தரோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி லேர்னிங் நம்ம தந்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹியூமன் மைண்டு நம்ம வந்துட்டு 2 வேர்டுங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸோ சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தது தான். ஸோ ஒரு வேர்டு எழுதி முடிச்சுட்டு இன்னொரு வேர்டு எழுதுறோம் அப்படின்னா ஸோ ஒரு வேர்டு எழுதிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு வேர்டு வந்து எழுதணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே நம்ம சென்டென்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ அதே மாதிரி ஸோ பேஜ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்டு எழுதுவோம், எழுதிட்டு ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல விட்டுட்டு தான் நம்ம இந்த இடத்துல வந்து செகண்ட் வேர்டு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் எத்தனை இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அதோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அத்தனை வேர்டு இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பேஸோட நான் ஒரு 1ங்கிற நம்பர் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 2ன்னு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 வேர்ட்ஸ் தானே இருக்குது. ஸோ அப்படி தான் இதோட வேர்டு வந்து 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்குது. ஸோ இப்போ சப்போஸ் நான் இன்னொரு பெரிய சென்டென்ஸ் நான் வந்து தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி தந்த மாதிரி ஸோ பைத்தான் ஃபார் டாட்லர்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு சென்டென்ஸ் நான் தரேன். இந்த இடத்துல எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸு, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போது 2ஓட 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஸோ 3ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 வேர்ட்ஸ் இருக்கா. ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து வேர்ட்ஸை வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை எப்படி நாம் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் தரும். ஸோ STR1 வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ண சொல்கிறோம். அப்படி இல்லாட்டி STR1 \n இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறோம். அப்படி இல்லாட்டி \t இருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு STR1 என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சை போய் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ ஹெச்சை பாயிண்ட் பண்ணிவிட்டு ஹெச் இன்னும் 3ல் ஏதாவது 1 அப்படின்னு வந்து பார்க்கும். ஸோ எம்டி ஸ்பேஸ் கிடையாது, \n கிடையாது, \tயும் கிடையாது. ஸோ வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில்
உள்ளே போய் ரன் பண்ணாது, திரும்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அடுத்து ஏவை போய் பார்க்கும். ஸோ ஏவுமே வந்துட்டு எம்டி ஸ்பேஸோ /n டியோ கிடையாது. ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ பியும் கிடையாது, ஒய்யும் கிடையாது, சாரி இன்னொரு பியும் கிடையாது, இன்னொரு ஒய்யும் கிடையாது. ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் வந்து நிற்கும். ஐ ஒன்றொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ HAPPY LEARNING. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெச்சை பார்க்கும், APPY எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ இந்த எம்டி ஸ்பேஸுக்கு வந்து ஐ வந்து நிற்கும். எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். எம்டி ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு டோட்டல்ங்கிற ஒரு வேரியபிளில் 1 ஆட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். 1ஓட 1 ஆட் பண்ணி இப்போ டோட்டல் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2ன்னு இருக்கும். ஸோ திரும்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி எல்லை பார்க்கும், ஈயை பார்க்கும், ARNING. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கும். எதுவுமே வந்து எம்டி ஸ்பேஸோ /n டியோ கிடையாது. ஸோ அதனால இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா டோட்டல் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். 1 + 1 ஆட் ஆகிட்டு லாஸ்ட்டில் 2 இருந்தது இல்லையா, அந்த 2வை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவே இந்த இடத்துல நான் வேற ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாலுமே எனக்கு வந்து கரெக்டாக தான் எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ என்ன தரேன் அப்படின்னா, நாம் எக்ஸாம்பிளில் கொடுத்த மாதிரி பைத்தான், சாரி ஸ்பெல்லிங் தப்பாக டைப் பண்ணிட்டேன், பைத்தான் ஃபார் டாட்லர்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணேன். ஸோ என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்காக இந்த இடத்துல 1 கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரே ஒரு வேர்டு தான் வரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் வந்து எம்டி ஸ்பேஸ்லாம் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், வெறும் ஹாப்பிங்கிற வேர்டு தான் கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு தருவேன். ஸோ என்ட்ரு தரும்போது எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் எத்தனை வேர்டு இருக்குனுங்கிறத நாம் வந்துட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இல்லை, இது வேறொரு மெத்தட் கூட இருக்குது. அது என்ன மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு என்னோட வேர்டு வந்து நான் தரேன். ஸோ இப்போது ரன் பண்ணிங்க அப்படின்னாலுமே எனக்கு வந்து அவுட்புட் வந்து 2 வேர்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தான் கரெக்டாக எனக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல முன்னாடி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் 1ல் யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்கிக்கிறோம். டோட்டலில் வந்துட்டு 1ங்கிற வேல்யூ வந்து பை டிஃபால்ட் நம்ம கொடுத்துட்றோம். அப்புறம் I = 0 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக கொடுத்துட்றோம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் 1ஓட லென்த் என்ன நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 14 அவுட்புட் வந்திருக்கு. இப்போது வைல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். இந்த வைல் ஸ்டேட்மெண்ட்டில் I is less than 14 அப்படின்னு பார்க்கும். ஐயில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. ஸோ 0 less than 14 பார்த்தா கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகிறதுனால உள்ளே போகும். உள்ளே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா str1ல் I, அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டர் போய் ஃபெச் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, ஸோ ஹெச் வந்து ஈக்குவல்ஸ் டு இந்த எம்டி ஸ்பேஸாக /n/t அப்படின்ட்டு பார்க்கும். ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே இல்லைனுங்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த லைனுக்கு வரும். இந்த லைனுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஐ வந்து 0ஓட 1 ஆட் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 0ஓட 1 ஆட் ஆச்சு அப்படின்னா 0 + 1 1ன்னு வரும். ஸோ இப்போ 1 is less than 14 அப்படின்னு பார்க்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும். திரும்ப உள்ளே போகும். உள்ளே போயிட்டு அடுத்த கேரக்டரை பார்க்கும், அதாவது இந்த ஏவை வந்து பார்க்கும். ஸோ ஏ வந்து எம்டி ஸ்பேஸாக என்னன்னு பார்க்கும். ஸோ இல்லை அப்படின்னா அதே மாதிரி ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 1 + 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2ன்னு வரும். ஸோ திரும்ப 2 is less than 14 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எது வரைக்கும் போகும் அப்படின்னா, ஸோ ஹாப்பி லேர்னிங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரிங்கு. இந்த இடத்துல HAPPY வரைக்கும் போயிட்டு லாஸ்ட்டில் இந்த எம்டி ஸ்பேஸில் வந்து நிற்கும். ஸோ எம்டி ஸ்பேஸில் வந்து நிற்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா எம்டி ஸ்பேஸாக /n/t அப்படின்ட்டு வந்து பார்க்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால இது வந்து டோட்டல், அதாவது நெக்ஸ்ட் லைனுக்குள்ளே வரும். பிகாஸ் இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்டி ஸ்பேஸ் தான் நம்ம இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் = டோட்டல் +1. டோட்டல் ஆல்ரெடி 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1 + 1 என்ன பண்ணும் அப்படின்னா 2ங்கிற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ திரும்ப ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணி திரும்ப LEARNING வரைக்கும் போய் பார்க்கும். எதுவுமே வந்துட்டு எம்டி பிளேஸோ /n/t வந்துட்டு கிடையாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். இந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு டோட்டல் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லணும். ஸோ டோட்டலாக லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து 2ன்னு தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து 2ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். ஸோ முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வைல் லூப்பில் பண்ணுறோம். அதுதான் இந்த இடத்துல நாம் கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஸு.
ஸோ இந்த கோடிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஹாப்பி லேர்னிங்னு கொடுத்துட்டு தெரியாமல் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ பாருங்கள் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து 3 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ இந்த இடத்துல எதனால 3 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த ஸ்பேஸை வச்சு தான் இந்த இடத்துல நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா. இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த ஸ்பேஸையும் அது கேல்குலேட் பண்ணிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 3 இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ எப்பயுமே யூஸர் டைப் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டாங்க, தெரியாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த எரரை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி எப்படி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ பைத்தான் ஃபார் டாட்லர்ஸ்ங்கிற வேர்ட் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து 3 வேர்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ இப்போது முன்னாடி இருந்த ப்ராப்ளமை இந்த கோடு வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ கரெக்டாக அப்படின்னு நான் வந்து செக் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ முன்னாடி நம்ம இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி யூசர்கிட்டேருந்து நம்ம கெட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நான் str1ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட டெக்ஸ்டை அதாவது என்னோட ஸ்ட்ரிங்கை நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணாலுமே பாருங்கள் எனக்கு அவுட்புட் வந்து 3 அப்படின்றது எனக்கு வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கோடு வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ str1ல நாம் வந்துட்டு யூசர்கிட்டேருந்து நாம் வந்துட்டு இன்புட்டை வாங்கிக்கிறோம். ஸோ வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை நம்ம இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு len of str1.split அப்படின்ட்டு நான் ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பிளிட்னுங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து தனித்தனியாக எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ பைத்தான் ஃபார் டாட்லர்ஸ்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதொரு வேர்டாகவும் இதொரு வேர்டாகவும் இதொரு வேர்டாகவும் எனக்கு வந்து தனித்தனியாக வந்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த லைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் மட்டும் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோடை வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணோம்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்கும்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பைத்தான் தனியாக இந்த ஃபார் தனியாக இந்த டாட்லர்ஸ்ங்கிறது தனியாக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ இதோட லென்த்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ லென்த் கண்டுபிடிக்கிறதுனா எப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ 1 2 3 அப்படின்னு நம்மளுக்கு தனித்தனியாக லென்த் கண்டுபிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த லென்த்து தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம எத்தனை கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸில் நம்ம எத்தனை ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ பாருங்கள் இத்தனை ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து இந்த இடத்துல 3ங்கிற வேர்டுங்கிறது கரெக்டாக காட்டும். ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ இந்த மாதிரி வேர்டு கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு இதோட யூசேஜ் வந்துட்டு ரொம்பவே பெருசு. ஸோ எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணுறோம் இல்லாட்டி ஒரு ரிசர்ச் பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் அப்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு 250 வேர்ட்ஸோ இல்லை 500 வேர்ட்ஸோ வந்துட்டு தாண்டக்கூடாது. அது வந்துட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்மளால் வேர்டு வந்துட்டு அந்த மாதிரி மேனுவலாக நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக நம்ம எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணோம்னா கீழே நம்பர் ஆஃப் வேர்ட் கவுண்ட் நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வந்து எக்ஸலில் இருக்குது. அந்த எக்ஸலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கோடு யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன லெட்டர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே நாம் வந்துட்டு ஒரு பெரிய சென்டென்ஸுக்கு இல்லை ஒரு பெரிய பேராகிராஃப்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபஸ்ட் லைனில் தான் நாம் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்துல இன்புட் ஆஃப் மெத்தட் கொடுத்துட்டு enter your content அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இது பெரிய பேராகிராஃப் தான். பட் இந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த சைஸில் தான் காட்டுது. இப்போ இந்த கூட நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுதான் நான் வந்து கொடுத்துருந்த கண்டென்ட்டு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் என்னோடய கண்டென்ட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனை இருக்குனுங்கிறத எனக்கு வந்து கரெக்டாக சொல்லிடும். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ சப்போஸ் ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்டேஷனில் ஒரு பெரிய பேராகிராஃபில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குனுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் வந்துட்டு இந்த மாதிரி கோட் யூஸ் பண்ணி கூட நாம் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ
ஸோ எப்பயுமே நம்மளால் எம்எஸ் வேர்டில் போய் நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்மளால் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய வேர்ட் வந்து இத்தனை தான் இருக்கணும், இதை விட மேலே இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம கோடு எழுதும்போது நம்மளுக்கு இந்த கோடு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வெறும் எம்டி ஸ்பேஸ்க்கு தானே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இந்த /n போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹாய் தேர் அப்படின்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு டேப் ஸ்பேஸ், அதாவது இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் நான் வந்து தள்ளி இந்த இடத்துல இன்னொரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி என்னோட ஜூபிட்டரில் இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், ஸோ இத்தனை ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு நீங்கள் 4 வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டாக சொல்லும். ஸோ இந்த இடத்துல எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா இந்த /t கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 4 கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது 4 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் மூலமாக எப்படி நாம் ஒரு சென்டென்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன லாஜிக் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்த்த லாஜிக் தான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ செகண்ட் பார்த்தது தான் வந்துட்டு வைல் லூப்பு. அதுக்கப்புறம் இதில் இருக்க ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நாம் வந்துட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்த மெத்தட் தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ளிட்னுங்கிற மெத்தடு. ஸோ மெயினாக இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் இருக்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கோட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அதில் இருக்க லாஜிக்ஸும் ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங், பை பாய்.